ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PKL 12 தான் தமிழ் தலைவாஸ் தான். என்ன தமிழ் தலைவாஸ் தான் டோர்னமெண்ட் முடிஞ்சப்பா, என்னப்பா இப்போ என்ன பேச போகிறேன்னு கேட்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன சார் கபடியை மறந்துட்டீங்க, கிரிக்கெட் பக்கமே போயிட்டீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு. இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டது தமிழ் தலைவாசியாக சைலண்டாக இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஏன் எந்த ஒரு ரிப்ளையும் வரல, என்னாச்சுன்னு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி அவங்களே ப்ரெஸ் ரிலீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நிறைய பேர் என்ன பேச சொன்னீங்க. ஸோ அதனால் அதை இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு ஃபியூ சென்டென்ஸ் மட்டும் இங்கிலீஷில் சொல்லிட்டு கடகடன் தமிழில் அதோட உள் அர்த்தம் என்ன சொல்ல வராங்க, என்ன சொன்னாங்கன்றதை கடகடன் சொல்லிடுறேன். ரைட். இன்ஃபேக்ட் அவங்க சோஷியல் மீடியாவில் தமிழ்லேயும் இருக்காது. தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் அவங்க கூட படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த ப்ரெஸ் ரிலீஸ்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடைசி மேட்ச் அப்போது கோச் சஞ்சீவ் பலியான் வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வந்து என்ன சொன்னார், எங்களால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா ஸ்டார்டிங் 7 நாங்கள் எப்படி அதை நடத்த முடியும், ஏகப்பட்ட இன்டர்ஃபரன்ஸ் இருந்தது, நான் நினச்ச மாதிரி டீமை நடத்த முடியல, அதனால தான் தோத்தோன்றதை ஸ்ட்ரெயிட்டாகவே மேனேஜ்மெண்ட்டை குறை சொன்னார், குற்றம் சொன்னார். அதுவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துங்க. அதுக்கு பதில் தான் இப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ரைட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் ரீசன்ட் பப்ளிக் கமெண்ட் மேட் பை ஹெட் கோச் alleging interference from Talaiva's management in sporting decision. Franchisee wants to place following facts on record. இப்படி தான் ஆரம்பிக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். என்னென்னா, அண்ட் இப்போ ரீசெண்டாக ஹெட் கோச் கொடுத்த கமெண்ட்டுக்கு அவர் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னு எங்கள் மேலே குற்றம் சுமத்துனாங்க. தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் நிறையா இருந்தது, அதனால் என்னால் சரியான ஸ்போர்ட்டிங் டெசிஷன் எடுக்க முடியல, அதுதான் தோல்வி காரணம் அன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக எங்களோட பக்கத்து நியாயத்தையும் உண்மைகளையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ரைட். அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெட் கோச்சுக்கு நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தோம், அத்தாரிட்டியும் கொடுத்தோம். எல்லா ஸ்போர்ட்டிங் மேட்டர்ஸுக்கும் இன்க்ளூடிங் செலெக்ஷன் ஆகட்டும், ட்ரைனிங் ஆகட்டும், ப்ராக்டிஸு த்ரூ அவுட் த சீசன், யார் விளையாடணும் யார் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஹெட் கோச் வாஸ் கிவன் கம்ப்ளீட் அத்தாரிட்டி அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் எல்லாமே நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டோம், அவரோட டெசிஷன் எல்லாம் தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அவர்கிட்ட கிளியராக சொன்னோம் ஸ்குவாட் எப்படி இருக்கணும்னு, இன்க்ளூடிங் எக்ஸிஸ்டிங் NYP யார் இருக்கணும், RYP ரீடென்ஷன் யாரை பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு ஃபிலாசபி இருக்குது. அதாவது ஒரு டெவலப்பிங் யங் பிளேயர்ஸ், சின்ன யங் பிளேயர்ஸ்லாம் பெரிய ஆளை கொண்டு வரணும். ஸோ அதுதான் எங்களோட ஃபிலாசபி. அதையும் அவர்கிட்ட நாங்கள் முதல்ல விவரிச்சிட்டோம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு. யங் பிளேயர்னால் யாரும் கேட்பீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிதிஷ்குமார் அவர்லாம் யங் பிளேயர். இப்போ பாருங்கள், பெஸ்ட் டிஃபெண்டர் லெவலுக்கு வந்துட்டார். நரேந்திர கண்டோலா, இவங்க இந்த மாதிரி யங் பிளேயரை மேலே கொண்டு வரது தான் அவங்க சொல்கிறாங்க. எங்களோட ஃபிலாசபி அதுதான், யங் பிளேயரை மேலே கொண்டு வரணும்னு. அண்டு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாலும் ஆப்ஷனில் அது எல்லாமே நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் நல்லா சப்போர்ட்டும் பண்ணோம், அவருக்கு என்ன டீம் வேணுமோ அந்த டீமை கொடுத்தோம். அண்ட் வாட் எவர் ரிக்வெஸ்ட் வாஸ் மேட் டூரிங் தி ஆப்ஷன் வாஸ் கிவன் அப்படின்னாரு. என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்களோ ஏலத்தப்போ அதுவும் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தோம் நாங்கள். அதே மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் மேனேஜ்மெண்ட்டோ அனலிஸ்ட்டோ எந்த ஒரு விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறாரு. நாங்கள் சொன்னதே கிடையாது அந்த மாதிரி. அண்ட் சஜஷன் ரிமார்க் அவர் சொன்னதெல்லாம் பியூர்லி அவரை சார்ந்தது தான், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்ட் நாங்கள் வந்து ஹெட் கோச்சை நல்லா பிலீவ் பண்ணி, அண்ட் எங்களுக்கு தெரியும் சீனியர் அத்தாரிட்டி டிசிஷன் மேக்கரில் ஹெட் கோச் தான் இருப்பாங்கன்னு. அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் அத்தாரிட்டி வந்து ஹெட் கோச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு. எந்த டெசிஷன் வேணாலும் ஹெட் கோச் எடுக்கலாம், அந்த டெசிஷன் பவர் அவங்ககிட்ட கொடுத்தோம். அவரோட ஜாப் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும் பிளேயரை வந்து. அதை நான் சொல்லுவேன்ல, உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு ஊக்குவிக்கிறது, என்கரேஜ் பண்ணுறது. ஐ ஆம் வித் யூ, டைகர் கா பச்சா தும் அப்படின்னு மன்பிரீத்லாம் கத்துறோம். அந்த மாதிரி அது பேர் தான் இன்ஸ்பயர் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. ஒருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணணும், உன்னால் முடியும்னு. அதுதான் அவர் சொல்கிறாரு. இன்ஸ்பயர் பண்ணுறதும் மோட்டிவேட் பண்ணிவிட்டு டீமோட பர்ஃபார்மன்ஸை மேலே கொண்டு போய் எலிவேட் பண்ணுறதுக்கு, மோரலி அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணுறதுக்கான ஃபுல் இதுவும் ஹெட் கோச் தான் பண்ணணும். அதை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த இதில் எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் அதுதான். டீம் வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க த்ரூ அவுட் த சீசன் சில பேர். ஆனால் ஓவராலாக ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய கம்ப்ளைண்ட் எங்ககிட்டே வந்தது கோச்சை பற்றி. நிறைய பிளேயர்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்கள் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் சார், அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற காது கொடுத்து கேட்க கூட மாட்டேங்கிறாரு, நாங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு ஃபீட்பேக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அண்ட் ட்ரைனிங் ஆகட்டும், ப்ராக்டிஸ் டைம் ஆகட்டும், மேட்சஸ்லேயும் நாங்கள் நிறைய விஷயம் சொன்னோம், அதெல்லாம் எங்கிட்ட சொல்கிறோம், பதிலே அவங்க சொல்கிறதில்ல, அட்டென்ஷன் கொடுத்ததில்லை அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் எங்ககிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வர சொல்கிறாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் பிளேயர். வெளி டீம் பிளேயர் வந்து எங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, நம்ம தலைவாஸ் பிளேயர் தான் யாரும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பிறகு. எங்களுக்கே அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக பிளேயர்ஸும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஸ்டேக் ஹோல்டர் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியும் நாங்கள் கேட்டும் 16 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் அவர் அட்டன் பண்ணவே இல்லை கோச்சு. அவர் போவே இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு. நாங்கள் சொன்ன போகணுன்னு
அண்ட் கண்டினியூஸ் ரிக்வெஸ்ட் வேறு வச்சுருந்தோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போனேன். ஆனால் கடைசி மேட்ச்சில் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு அவராகவே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து அட்டன் பண்ணார். அண்ட் அன்சப்ஸ்டான்ஷியல் ரிமார்க்ஸ் இன் ஃபைனல் மேட்ச்னாரு. அதாவது தேவையில்லாத ரிமார்க்ஸ், தேவையில்லாத கருத்தெல்லாம் அவர் வந்து கடைசி மேட்ச் அப்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சொன்னார். ஆனால் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பொதுவாகவே ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி தான் எடுத்துக்கணும்னு. அதாவது பொதுவாக என்னென்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் எடுத்துங்களேன், கடைசியில் வந்து எப்போதுமே இந்த வாட்டி ட்ரை பண்ண முடியல, பட் டோன்ட் வரி, அடுத்த சீசன் கண்டிப்பாக இதோட நல்லா வருவோம், ஸ்ட்ராங்காக வருவோம் தான் எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. ஈவன் தோ சில பேர் பிடிக்குதோ இல்லையோ அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கும் சொல்கிறாங்க, தமிழ் தலைவாஸ் அக்செப்டிங் தி சீசன் டிட் நாட் மீட் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அவர் ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்னு. அதாவது நாங்கள் ஒத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த சீசன் எங்கள் ஃபேன்ஸு அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு, எக்ஸ்பெக்டேஷன் எதிர்ந்த அளவுக்கு நாங்கள் ரிசல்ட் கொடுக்க முடியல. அண்ட் நாங்கள் சின்சியர்லி அப்பாலஜைஸ், அதாவது மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மேனேஜ்மெண்ட் சின்சியர்லி அப்பாலஜைஸ் டு அவர் ஃபேன்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் தி டிசப்பாயிண்டிங் சீசன் அப்படின்னாரு. அதாவது முடிஞ்சு போன சீசனுக்கு அண்ட் டிசப்பாயிண்ட் ஆக்கிட்டவங்கள அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வரப்போகிற சீசனில் ஃப்ரான்ச்சைஸி ஆல்ரெடி பிகன் அ கம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ டு ஸ்ட்ரென்தன் அஹெட் ஆஃப் த கமிங் சீசன். அதாவது ஃப்ரான்ச்சைஸி நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்த சீசனுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக வரணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ, இது வரைக்கும் என்ன தவறு நடந்தது, எங்கே கோட்டை விட்டோன்றதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதான் காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூங்கிறது அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். வி ஆர் டிட்டர்மைன் டு கம் ஸ்ட்ராங்கர் அண்ட் கிவ் அவர் ஃபேன்ஸ் ப்ரைட் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் தே டிசர்வ் அப்படின்னு கடைசியில் ஒரு சென்டென்ஸ் போட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து கடின உழைப்பில் இருக்கோம், டிட்டர்மைன்னா உறுதியாக இருக்கிறோம், கண்டிப்பாக அடுத்த சீசன் ஸ்ட்ராங்கராக வருவோம், எங்கள் ஃபேன்ஸுக்கு அவங்கள பெருமை சேர்த்துற மாதிரி, அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்கு தே டிசர்வ்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டியே ஆகணும் ஃபேன்ஸுக்கு. அதனால் நாங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அடுத்த சீசன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுதான் அவங்க சொன்னாங்க. இதை இங்கிலீஷில் சொன்னதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச தமிழில் ட்ரான்ஸ்லேஷன். அப்படியே தமிழ்லையும் போட்டிருக்காங்க, அதை படிக்கிறவங்களும் பாருங்கள், அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது நிறைய பேர் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு நானும் சொல்லிட்டேன், ரைட். இது எதுவுமே என்னோட கருத்து கிடையாது, இது எல்லாமே அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் இருந்த கருத்தும் ஃபைனல் மேட்ச் அப்போது நம்ம கோச் என்ன சொன்னார் அந்த கருத்துக்கான பதிலுன்றது நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பதிலை பற்றி? அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது. இப்போ இதுக்கு ஏதாவது கவுண்டர் நாளைக்கு கோச்சுக்கிட்டு வந்து வருமா தெரியல, பாப்பா. இதில் இவ்வளோக்கும் அசிஸ்டன்ட் கோச்சு சுரேஷ்குமார் தமிழ். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது போக போகன்னு. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஃபேன்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தால் தான் அது நிறைய பல சந்தேகங்கள், பல ஸ்பெகுலேஷன் வரும். அதை அவங்க சொல்லலை பற்றியா ஒத்துக்கிட்டாங்க அப்படி இப்படிலாம். கரெக்டாக யோசிச்சு அவசரத்தில் இருக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் முடியும். ஆமாம், எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன், லைஃப்லேயே சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக யோசிச்சு பேசணும். அப்போ தான் எல்லாமே டெசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க பதில் சொல்ல. சொல்லிட்டாங்க, பார்ப்போம் இப்போ அந்த சைட்லேருந்து என்ன ரிப்ளை எதாவது வருதான்னு. ஸோ அப்டேட் பண்ணிட்டு உங்களோட கருத்து எதுவாக சொல்லுங்கள். பொறுப்பாக முன்னாடி லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.